பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட கர்த்தர் என்னை உங்களோடு இந்த வீடியோ மூலமாய் இணைத்திருக்கிறார். அதற்காக கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். மேலும் பிரியமானவர்களே, அன்பு சகலத்தையும் தாங்கும், அன்பு சகலத்தையும் விசுவாசிக்கும், அன்பு சகலத்தையும் நம்பும், அன்பு சகலத்தையும் சகிக்கும். ஆமென். அன்பு நமக்குள்ள இராவிட்டால் நாம் ஒன்றும் இல்லாமல் போய்விடுவோம். அல்லேலூயா. என்ன அன்புன்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஏனென்றால் கர்த்தர் நம்ம மேலே காட்டின அன்புக்கு அளவே கிடையாது. அதற்கு ஈடு இணை எதுவும் கிடையாது. அதற்கு ஆழாகலம் எதுவும் கிடையாது. அது அளவில்லாத அன்பு. ஆமென். அல்லேலூயா. அதை விசுவாசிக்கிறீங்களா? பிரைஸ் தி லார்ட். ஏனென்றால் சில பிள்ளைகள் கர்த்தருடைய அன்பை மறந்துவிட்டு உலகத்தாரோட அன்பு செலுத்த சென்று விடுகிறாங்க. அதை நம்ம கண்ணார பார்க்கிறோம். இருந்தாலும் அவர்களுக்காக ஜெபிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் அந்த உலகத்தின் வழியாக நாம் சென்று விடக்கூடாது. அதற்காக இன்னும் அதிகமாக ஜெபிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். பிசாசானவன் அநேக குழப்பங்களை நமக்குள்ளே கொண்டு வரலாம், நம்ம குடும்பங்களுக்குள்ளே கொண்டு வரலாம். நம்ம குடும்பங்களுக்குள்ளே இருக்கிற அன்பை அவன் பிரிக்க அநேக குழப்பங்களை கொண்டு வருவான். அதை பார்த்து பயந்து விடக்கூடாது. கர்த்தரோடு நம்ம இணைந்து இருக்கணும். அவர் காட்டின அன்பை நாம் பிரகாசமாய் அதை வெளிப்படுத்தணும். அப்பொழுது பிசாசு வெட்கப்பட்டு ஓடி போய் விடுவான். அதை விசுவாசிக்கிறீங்களா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏசப்பா நமக்கு ஒரு துணையாக இருக்கிறார். இன்றைய நாளிலும் கூட பிசாசானவன் எங்களுக்கும் ஒரு சில குழப்பங்களை உண்டு பண்ணினான். என்னென்னா, இந்த வீடியோ காரியங்களை நம்ம செய்யலாமா வேண்டாமா என்று சிந்தித்து கொண்டிருந்தோம். அப்பொழுதும் கர்த்தர் எனக்கு ஒரு வசனத்தை காண்பித்து கொடுத்தார். நீ எழும்பி காரியத்தை நடப்பி, கர்த்தர் உன்னோடே இருப்பாராக என்று சொன்னார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். எப்படிப்பட்ட வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு காண்பிக்கிறார் பார்த்தீங்களா? நம்ம ஒரு ஸ்டெப்பு முன்வைத்தோம் என்று சொன்னால் கர்த்தர் மீதி காரியங்களை பார்த்து கொள்வார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். இனிமேல் குழப்பங்களை கண்டு பயப்படாதீங்க. இனிமேல் கஷ்டத்தை கண்டு பயப்படாதீங்க. பிசாசானவனை வெட்கப்படுத்தி ஓட விடுவோம் என்ற வைராக்கியத்தோடு இருங்க. கர்த்தர் காட்டின அன்பை கை கொண்டிருங்க. கர்த்தர் காட்டின அன்பை மறந்து விடாதீங்க. அதற்காகவே நாம் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மளுக்கு நாம் எப்படி அன்பு செலுத்துகிறோமோ அதே போலவே பிறனிடத்திலும் அன்பு செலுத்தணும். அநேகர் எவ்வளவோ கஷ்டங்களோடு இருப்பாங்க. அவங்களுக்கு கர்த்தருடைய அன்பை நாம் விலக்கி காட்ட வேணும். அதற்காகவே நாம் படைக்கப்பட்டோம். அப்பொழுது அவங்களும் கர்த்தருடைய அன்பை புரிஞ்சு கொள்ளுவாங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். மேலும் இந்த அன்பு நம்மளோட தொடர வேணும். அதற்காக நம்ம ஜெபிக்கலாமா? நேசரே என் மேலே என்றும் பிரியம் வைத்தீரே. நேசரே என் மேலே என்றும் பிரியம் வைத்தீரே. அகலம் மலம் எந்த அளவும் இல்லா அன்பு காட்டினீரே. இரக்கத்திலும் கிருபையிலும் அனுதினமும் முடி சூட்டினீரே. இரக்கத்திலும் கிருபையிலும் அனுதினமும் முடி சூட்டினீரே. பிதாவே நன்றி சொல்கிறோம். இயேசுவே நன்றி சொல்கிறோம். பிதாவே நன்றி சொல்கிறோம். இயேசுவே நன்றி சொல்கிறோம். தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம். துதி ஆராதனை
செய்கிறோம். துதி ஆராதனை செய்கிறோம். துதி ஆராதனை செய்கிறோம். Praise the Lord. அப்பா, அன்பு தகப்பனே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த நல்ல நாளிலும் ஆண்டவரே இயேசுப்பா, உம்முடைய அன்பை பற்றியப்பா எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்க. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய அன்பை பற்றி அறிந்தும் ஆண்டவரே நாங்கள் அறியாதவர்களாய் இருந்தோம். இப்பொழுதோ ஆண்டவரே இயேசப்பா, உம்முடைய அன்பு தான் மெய்யான அன்பு என்பதை உணர்ந்து கொண்டோம் சுவாமி. மேலும் இந்த அன்பை அப்பா நாங்கள் மற்ற பிள்ளைகளுக்கு அப்பா எடுத்து உரைக்க எங்களுக்கு உதவி செய்வீராகப்பா. உம்முடைய அன்பை கொண்டு நாங்கள் பிரகாசமாய் அப்பா ஒளி வீச எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்கள் அன்பு தகப்பனே, உம்முடைய பாதத்தில் விழுந்து மன்றாடி கேட்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இது முதற்கொண்டு நீங்கள் கைவிட்ட கர்த்தருடைய அன்பை இனிமேல் நீங்கள் கைக்குள்ளே வைத்து கொள்ளுங்க, மனதுக்குள்ளே வைத்து கொள்ளுங்க. கர்த்தருடைய அன்பை அநேகருக்கு பகிர்ந்து கொள்ளுங்க. அவர் மூலியமாய் நீங்கள் பிரகாசமாய் ஒளி வீசுவீங்க. விசுவாசத்தோடு சொல்லுங்க, ஆமென். பிரைஸ் தி லார்ட். இன்னும் மேலும் அடுத்த காணொளியில் நாம் சந்திக்கும் வரைக்கும் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தருடைய அன்பு உங்களோடு நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you.